ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் நாம் இன்றைக்கு தியான கருத்தை எடுத்துக்கொள்கின்றோம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயம் கட்டுகின்ற பணியை செருபாபேலும் அவரோடு கூட இருக்கின்ற மக்களும் சிறிது காலம் நிறுத்திவிட நேர்ந்தது. எருசலேம் தேவாலயம் பாபிலோனியர்களால் முழுவதும் அழிக்கப்பட்டு போன நிலை. பாபிலோன் சிறையிருப்பை திருப்புகின்ற அந்த காலத்தில், அதனுடைய இறுதி நேரத்தில் செருபாபேலை அழைத்து எருசலேமில் சிதலமடைந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான ஆணையை கோரேஸ் ராஜா கொடுத்து அவரை எருசலேமுக்கு அனுப்புகின்றார். இங்கே வந்தபோது அவர்கள் ஆலயத்தை கட்டவிடாமல் தடுக்கும் வண்ணமாக பல எதிர்ப்புகள். ஆகையினால் சிறிது காலம் அந்த ஆலய திருப்பணியானது தடைபட்டிருந்தது. தரியு ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அதிபதி ஆனபோது அவரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார்கள். அவர் கஜானாவிலே தஸ்தாவேஜுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஆலய கட்டுமான பணிக்கான பூரணமான உரிமையை, சுதந்திரத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தார். அதன் விளைவாக ஆலயத்தை கட்ட விளைகின்ற நேரத்தில் 2 தீர்க்கதரிசிகள், ஆகாய், சகரியா என்னும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தர் செருபாபேலையும் அவனோடு இருந்த மக்களையும் அவர் திடப்படுத்தும் வண்ணமாய் தீர்க்கதரிசிகளின் வாயிலால் அந்த வார்த்தைகள் பிறந்தது. அதைத்தான் அங்கே நான் வாசிக்கின்றோம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை, சபையை கட்டுகின்றதான பணி குறித்த காரியங்களை ஆண்டவர் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதான பணி நேரத்திலேயே அவர் அதை சுட்டி காண்பித்தார். ஒரு ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாய் கட்டப்பட வேணும், ஆலயம் எவ்விதமாய் கட்டப்பட வேணும், இன்றைக்கு திருச்சபை எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகள். நான் நினைக்கிறேன் 1-2 நாட்களுக்கு முன்பு தினமும் 1 நிமிடம் என்கிறதான் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதிகாலையிலே. அதில் இந்த சபை கட்டும் பணி குறித்து ஒரு சில வார்த்தைகளை அந்த 1 நிமிடத்தில் நான் பேசினது உண்டு. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது அங்கே 3 விதமான மக்களை முன்குறித்தார். ஒன்று, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பெசலெயேல் என்கிறதான ஒரு மனிதன். அவர்தான் சீஃப் ஆர்கிடெக்ட். எல்லாருக்கும் மேலாக பணியை செய்கின்றதான ஒரு மனிதனாக அவரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அடுத்த இடத்திலே அஹோலியாப் என்கிறதான மனிதர், அவரை பெசலெயேலுக்கு துணையாக நிற்கும்படியாக ஆண்டவர் அந்த ஆலய ஆசரிப்பு கூடார கட்டுமான பணியிலே வைத்தார். 3வது, ஞான இருதயம் படைத்த மக்கள்
அவர்களோடு சேர்ந்து கொண்டு கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். 2 பேர் மாத்திரம் கட்ட முடியுமா? பெசலேயேலும் அகோலியா மாத்திரம் நினைத்தால் கட்டியிருக்க முடியாது. ஆகவே ஞான இருதயம் உள்ள மக்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உரைத்தார். அதே திட்டம்தான் இப்பொழுது சாலமோன் தேவாலயம் சிதிலமடைந்து அழிந்து போய் செருபாபேலின் கரத்தினாலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிய போது அதே காரியம்தான் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது, செருபாபேலே நீ திடன் கொள். அங்க பெசலேயேலை பார்த்து சொன்னது போல, பெசலேயேலை முன்குறித்தது போல, செருபாபேலே நீ திடன் கொள். இரண்டாவது, யோசுதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் ஆசாரியனே நீ திடன் கொள். அகோலியாபு கூட இருந்து பணிகளை எல்லாம் மேற்கொண்டது போல இங்கே ஆசாரியனை ஆகிய யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்துகிறார், நீ திடன் கொள். மூன்றாவது, தேசத்தின் அந்த நாட்களில் ஆலயம் கட்டுவதற்காகவே செருபாபேலோடு சுமார் 50,000 மக்கள் திரண்டு வந்தார்கள். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் இருந்து விடுபட்டு 50,000 பேர் செருபாபேலுக்கு பின்பதாக வந்தார்கள். அவர்களை பார்த்தும் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும் நீங்கள் திடன் கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவராகி தேவன் அங்கே பணித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆலயம் கட்டுகிறதான அந்த பணி என்பது அப்படித்தான். இன்றைக்கும் புதிய பாட்டின் காலத்தில் முதலாவது தேவன் போதகர்களை அவர் வைத்திருக்கின்றார். போதகர்கள் அல்லது மூப்பர்கள் என்று சொல்லப்படுகிறதான நிலையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரும் சரி பவுலும் சரி அதை குறித்ததான காரியங்களை உரைப்பார்கள். ஆகவே முதலாவது சபை போதகர்களாகிய இந்த மூப்பர்கள் முன்னான ஸ்தலத்திலே வைக்கப்படுகின்றார்கள். அதை தொடர்ந்து உதவிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற டீக்கன்ஸ், அசிஸ்டன்ஸ், அந்த போதகர்களுக்கு அசிஸ்டன்ஸாக இருக்கின்ற இரண்டாவது குரூப், இரண்டாவது மக்கள். மூன்றாவதாக ஞான இருதயம் கொண்டதான தேவனுடைய மக்கள். திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் சபையை கட்டுவாங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லலை. போதகர்கள் முன்னணியிலே நிற்பார்கள், அதை தொடர்ந்து உதவிக்காரர்கள் நிற்பார்கள், பின்பதாக ஞான இருதயம் உள்ள மக்கள் அவர்களோடு கூட இணைந்து சபையை கட்டி எழுப்பி நிறுத்துவார்கள். அந்த செய்தியிலே 4வது ஒரு குரூப்பை பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த 4வது பகுதி மக்கள் யார் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க போயிடுவாங்க, அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க போயிடுவாங்க, அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க போயிடுவாங்க. இவர்களை கொண்டு தேவன் திருச்சபையை கட்டும் பணியில் ஒன்றையும் செய்ய முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? போதகர்கள், உதவிக்காரர்கள், ஞான இருதயம் கொண்டவர்கள், இவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய திருச்சபையை கட்டுகின்றார். அடுத்த ஒரு குரூப்பு ஞாயிற்றுக்கிழமை வந்தா வருவாங்க, முடிஞ்ச உடனே போவாங்க, மறுபடி வருவாங்க, மறுபடி போவாங்க, வருவதும் போவதுமாய் இருப்பார்களே அல்லாமல் அவர்களை கொண்டு தேவன் ஒன்றையும் செய்ய முடியாது. ஞான இருதயம் உள்ளவர்களும் அல்ல, தேவனுடைய திருச்சபை கட்டும் பணியில் தாங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்ட மக்களும் அல்ல. அப்படிப்பட்ட மக்களை கொண்டு தேவன் திருச்சபையை கட்டி எழுப்ப முடியாது. ஆக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அந்த செய்தியிலே நான் சொல்லியிருப்பேன். போதகர்களாக, உதவிக்காரர்களாக, ஞான இருதயம் உள்ளவர்களாக, வெறுமனே வந்து செல்கிறவர்களாக 4 விதமான மக்கள் சபைக்குள்ளே இருக்கின்றார்கள். இதில் நீங்கள் எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் அதுவல்ல. நாம் தியானிக்க போவது ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சபையை கட்டும்படியாய், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாய் அன்றைக்கு நின்றதான மக்களை பார்த்து ஆண்டவர் உரைத்தார், செருபாபேலே நீ திடன் கொள், யோசுதாவின் குமாரனாகிய யோசுவாவே நீ திடன் கொள், ஞான இருதயம் உள்ள மக்களாகிய நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள்.
அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்டால், நான் உங்களுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களுடனே இருக்கிறேன். யாரெல்லாம் உண்மையாக தேவனுடைய சபையை கட்டி எழுப்புகிற பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இது. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அங்க பிரதான கட்டளை குறித்து நாம் சிந்தித்த போது சேலவிலே பார்த்தோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல. யார் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி புறப்பட்டு போகிறார்களோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது. ஆனா நாம எல்லாரும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னீரே ஆண்டவரே என்று நாம் அதை பயன்படுத்துகிறது உண்டு. தவறு. அது பலிக்காது. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதை கையில் எடுக்கிற பொழுதுதான் அது பலிக்கிறதாக காணப்படும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்து சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப யாரு புறப்பட்டு போறாங்களோ, யாரு மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, யார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக மாற்றுகின்றார்களோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம். அதே போலதான் இங்கேயும் செருபாபேலை பார்த்து, யோசுவாவை பார்த்து, அங்க இருந்த சகல ஜனங்களை பார்த்து அவர் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். காரணம், அவர்கள் சபையை கட்டுகிறதான பணியிலே நின்று கொண்டிருந்தார்கள். சபை கட்டும் அந்த தேவாலயத்தை கட்டுகிற பணியில் அவர்கள் நின்று கொண்டிருந்த போது அவர்களை திடப்படுத்தும்படியாக, ஊக்கப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தை தான் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கையில் வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுது தெரியுமா? நாமும் இந்த நாட்களில் சபை கட்டும் பணியில் நம்மை உட்படுத்தி கொண்டிருப்போமே ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பயன்படுத்தலாம். அனைவரும் இங்கே சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்க முடியாது. ஆக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனால் அது யாருக்காக எந்த சமயத்தில் சொல்லப்பட்டதோ அதை புரிந்து கொண்டு அந்த கற்பனைகளின்படி தங்களை நிறுத்திக் கொள்வோர்தான் அந்தந்த வாக்குத்தத்தங்களை அந்தந்த சமயங்களிலே கை கொள்ள முடியும் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேணும். இருக்கட்டும், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்கிற இந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் மனிதர்களை பார்த்து நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னால் அது மனிதர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விடுகிறது. சரிதானா? ஆண்டவர் பார்த்து, நம்மை பார்த்து, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் முதலாவது அது என்ன செய்கிறது? நமது உள்ளத்திற்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து விடுகிறது. தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட பயணிக்கின்றார், என்னை அவர் கண்ணோக்கி பார்க்கின்றார், என்னை திடப்படுத்துகின்றார். அதுவே நமக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு நாள் நமக்கெல்லாம் தெரியும், யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அவர் தன் மாமன் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு இரவிலே அந்த மனிதனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி அவர் இவ்விதம் உரைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 15வது வாக்கியத்தில் இப்படி சொன்னார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை
கைவிடுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை தான் யாக்கோபுக்கு அவ்வளவு பெரிய திடனையும் நம்பிக்கையையும் அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை பல சமயங்களில் அவர் தன்னுடைய மனதிலே அவர் கொண்டு வந்தார். தன்னுடைய மனைவிமாரை பார்த்து சொல்லுவார், உங்களுடைய தகப்பன் எனக்கு விரோதமாக எத்தனையோ சதிகளை பண்ணினான், பட் கர்த்தர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னோடு இருந்து என்னை பலுக பண்ணினார் அன்று கொடுத்த வாக்குத்தத்தம். நீ போகிற இடத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை திரும்ப அழைத்து கொண்டு பரியந்தம் உனக்கு நான் உதவியாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை அவ்வப்பொழுது ஒரு மனதிலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார், நினைத்து கொண்டே இருந்தார். அதுதான் அங்க சொல்றார், உங்க அப்பா எனக்கு தீங்கு செய்ய நினைத்தார், பட் தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம் அவர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. ஸோ இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையையும் பலனையும் அது கொடுக்கிறதாக விளங்குகிறது. ஆகவே கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒரு பணியை செய்ய வேணும். சபை கட்டுகிற பணி என்பது எல்லாரும் பிரசங்கம் பண்றதல்ல, எல்லாரும் மியூசிக் போடுறதில்ல, எல்லாரும் அங்க உட்கார்ந்து கேமராலாம் ஆப்ரேட் பண்றதில்ல, எல்லாரும் நின்று பாட்டு பாடுகிறது இல்லை. எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. தேவனுடைய திருச்சபைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, தேவனுடைய திருச்சபை ஒழுங்காக நடைபெறுவதற்காக உதவிகளை செய்வது, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நாமும் ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை தருகின்ற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். யாக்கோபை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அதை தன்னுடைய நாட்களில் எல்லாம் அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார். 32ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தில் பார்க்கின்ற பொழுது அங்க அந்த யாப்போக்கு நதிக்கரையிலே அவர் உட்கார்ந்து அப்படித்தான் சொல்லுவார். 32:10 நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அதைத்தான் மனைவிமாரிடத்தில் அங்க சொல்றார். என் தேவன் என்னை அழைத்து இங்கே கொண்டு வரும்போது இப்படி சொன்னாரு, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. அதனால்தான் உங்க அப்பா என்னெல்லாம் செய்து பார்த்தாலும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இப்ப மனைவிமாரிடத்தில் இல்ல, தேவனிடத்திலேயே சொல்றார். தன் அண்ணனுக்காக பயந்து அந்த இரவு நேரத்தில் யாப்போக்கு நதிக்கரையில ஒதுங்கி இருந்த போது ஆண்டவரை பார்த்தே சொல்றார், ஆண்டவரே 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஓடி வந்து கொண்டிருந்த போது என்னை சந்தித்து நீர் சொன்னீரே, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணல் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று அன்றைக்கு நீர் சொன்னீரே. இப்ப எங்க அண்ணன் வந்து என்னை கொண்டு போட்டு விட்டானால் அந்த வாக்குத்தத்தம் எப்படி உண்மையாகும்? ஆகையினால் என் அண்ணனுடைய கைக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று அவன் ஜெபிக்கிறார். யாக்கோபு ஜெபிக்கின்றார். ஆனால் அன்றைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மனதிலே வைத்திருந்தார். பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. இந்த வாக்குத்தத்தத்தை முன்வைத்து நான் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பேனே ஆகில் எனக்கு எதிரே வந்து கொண்டிருக்கிற என் சகோதரனுடைய கரங்களுக்கு என்னை நீங்களாக்கி கர்த்தர் மீட்பார், ரட்சிப்பார் என்கிற பெரிய நம்பிக்கை அந்த மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சமயத்திலும் நமக்கு வேண்டிய நம்பிக்கையை தந்து வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். பார்த்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் அவருடைய நம்பிக்கையை வைப்பாரே ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஊண்ட எழுப்பி கட்டி நிற்க செய்யும். ஸோ தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எது இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்குள்ளே எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. முக்கா 3 நேரம் சொன்னா எல்லாம் உறுதிப்படும் என்று சொல்வார்கள். ஆக தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே எதை ஏற்படுத்துகிறது? நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது.
தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் திருச்சபையிலே இருக்கிறார், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய அளவில் ஆகிலும் நான் சபை கட்டப்படும் பணியிலே உதவியாக இருக்கின்றேன் என்கிற அந்த உள்ளான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேணும். நாம் செய்கின்ற வேலையில் நமக்கு நம்பிக்கை இருக்குமேயானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, பலனையும் தைரியத்தையும் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தருகிறது. எதை கொடுக்கிறது? பலனை கொடுக்கிறது, தைரியத்தையும் கொடுக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டார். அப்படித்தானா? கூப்பிட்டாரா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாரு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ எனக்கு பின்னாலே வா, நான் உன்னோடு இருந்து உன்னை பெரிய பலத்த ஜாதியாக மாற்றுவேன், எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. சிநேகிதனாக மாறி போய்விட்டார். ஆபிரகாமுக்கு எப்படியா மாறிவிட்டார்? யாக்கோபுக்கு தேவனாக இருந்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர், அவங்களுக்கெல்லாம் தேவனாக இருந்தார். யாக்கோபுக்கு பயபக்திக்குரிய தேவன், ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு வல்லமையுள்ள தேவன். ஆனால் ஆபிரகாமுக்கோ சிநேகிதனாக இருந்தார். அல்லேலூயா. அதுதான் தான் எங்கே போகிறேன் என்பதையே அறியாதிருந்த போதிலும் he followed God, தேவனை பின்பற்றி ஆபிரகாம் எழுந்து சென்றார். அவரை பார்த்துதான் கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக மகா பெரிய பலனாக இருக்கிறேன். பி ஆஃப் ஸ்ட்ராங் ஃபெய்த், நீ என்னிடத்தில் பலமுள்ள சாட்சியாக இரு, நீ என்னிடத்தில் விசுவாசமாயிரு, நான் உனக்கு பலனாயிருப்பேன், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்ன அந்த வார்த்தையானது அவருக்குள்ளே பெரிய பலனையும் தைரியத்தையும் அவருக்கு கொடுத்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வாக்கியத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுவார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு கேடகம், காப்பாற்றுவது, பாதுகாத்து கொள்வது. மகா பெரிய பலன் என்று சொன்னால் பலன் எதிரே விளங்கும். இந்த கையில் கேடகத்தை வச்சுக்கிடுவாங்க யுத்தம் பண்றவங்க, வலது கையில் வாள் இருக்கும். ரைட்டா? இந்த கேடகம் தன்னை காப்பாற்றும் எதிரினுடைய வாளிலிருந்து. இந்த வாள் எதிரியை தாக்கும். ஆமென். அதான யுத்த முறை. கேடகத்தை இடது கையில பிடித்திருப்பார்கள், தடுத்துக்குருவாங்க. வலது கையினால் வாளை கொண்டு எதிரியை சாய்ப்பார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பாதுகாக்கும் கேடகமும் நான், எதிரிகளை வீழ்த்துகின்ற அந்த வாள் என்பது பலன், பலனும் நான், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆகவே தேவனுடைய அந்த வார்த்தைகள் பாருங்கள், நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அது கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்கு பலனை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை தருகிறது. ஆகவே ஆண்டவருக்காக கீழ்ப்படிதலும் துணிந்து செல்வதும் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் பார்த்து கொள்ளுங்கள். சும்மா கீழ்ப்படிதல் இல்லாமல் அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி துணிந்து பிரவேசிப்பதற்கு முயற்சிக்காத எந்த மனிதர்களும் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. சந்தேகப்பட்டுக்கிட்டே படுத்து உறங்கிட்டே சோம்பலாகவே இருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் சாதனை புரிகின்ற மக்களாக, அசாதாரணமான காரியங்களை செய்கின்றவர்களாக நீங்கள் விளங்க வேண்டுமையானால் என்ன வேணும்? அங்கே பார்க்கிறது போல முதலாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், துணிந்து செல்லுகின்ற ஆற்றலும் உண்டாயிருக்க வேண்டும். துணிந்து கரங்களிலே எடுத்து நாம் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்விதமான பலனை கொடுப்பார், எப்போ கொடுப்பாரு, எந்த சமயத்தில் கொடுப்பாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆபிரகாமுடைய சந்ததி எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும், எப்பவும் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது.
But he believed the promise. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்பினார். ஒரு விசை சொல்லுவார், ஆபிரகாமை பார்த்து, எப்பா உன்னுடைய மக்கள் 400 வருடம் எகிப்தில் அல்லது வேறு ஒரு தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன யோசிச்சிருப்பாரு? நம்மளை கூட்டிட்டு வந்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொன்னாரு. போன உடனே மடமட மடமடன்னு பிள்ளைகள் எல்லாம் பிறந்துரும், உடனே நம்மளை பெரிய ஜாதியாக்குவாரு. அதனால் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்கள் பெருகி வருவார்கள், அவர்களையே கொண்டு போய் 400 வருஷம் உபத்திரவத்துக்குள்ள கொண்டு வைப்பேன், அதற்கு பின்பு அவர்களை நான் திருப்பி கொண்டு வருவேன், அவர்கள் இந்த தேசத்தை நிரப்புவார்கள், உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ எப்படி நடத்த போகிறார், எவ்விதமாய் நடத்த போகிறார், எதை செய்ய போகிறார், எப்பொழுது செய்ய போகிறார், அதெல்லாம் நம்முடைய கரத்தில் இல்லை. அதெல்லாம் நம்முடைய கரத்தில் இல்லை. நம்முடைய கரத்தில் இருப்பது விசுவாசம் ஒன்றுதான். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நான் செல்லுவேன், ஏற்ற காலத்தில் அவர் தமது கிருபையை விளங்க பண்ணுவார். அதை மாத்திரம் பற்றி கொண்டு நாம் துணிந்து முன் செல்வோமே ஆனால் காலம் அதற்கான பதிலை சொல்லும், காலம் அதற்கான விளைவை நமக்குள்ளே ஏற்படுத்தும். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே சந்தேகப்பட்டவர்களாக, அசதி உள்ளவர்களாக, படுத்த இடத்திலேயே இது எப்படி இது எப்படின்னு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆக தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்திற்குள்ளே நம்பிக்கை மாத்திரமல்ல, என்ன இருக்கிறது? பலனும் இருக்கிறது, தைரியமும் இருக்கிறது. பலனும் இருக்கிறது, தைரியமும் இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அதிலே நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு, விசுவாசத்தை துவக்கிறவர் நீர் ஆண்டவரே, முடிக்க போகிறவரும் நீர், அதுவரையிலும் என்னை நடத்துகிறவர் நீர்தான் என்று நினைத்து நாம் முன் செல்வோம். ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தது போல, ஆபிரகாமோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து தேவன் நம்முடைய வாழ்விலே நமக்கு வேண்டியவைகளை செய்வார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டியதில்லை. மூன்றாவதாக, தேவன் அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ளே ஆறுதலை வைத்திருக்கின்றார். கம்ஃபர்ட்ஸ், ஆறுதலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ரோஜா மலர்களால் ஆன ஒரு படுக்கை அல்ல. எப்பவுமோ நல்ல ரோஜா மலர்கள் விரிக்கப்பட்ட ஒரு இடம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஞானஸ்தானம் பெற்று விட்டோம், ஆகினால் இனிமேல் ரோஜா மலர் தான் விரிக்கப்பட்டிருக்கும், அதுல சொகுசாய் நடந்து கொண்டு இருப்போம் என்பது போல மக்கள் நினைச்சிட்டு வருவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டு போனாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு போனார். இல்லாட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. வந்த உடனே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே தினந்தோறும் பிரியாணியா கிடைக்கும், தினந்தோறும் 10,000 ரூபாய் நமக்கு வந்து விடும், நாம பெரிய மாளிகையில விலக்கி விடுவோம் என்றெல்லாம் நினைத்து மக்கள் தன்னிடத்தில் வந்துவிடக்கூடாது. அவர் சொன்ன ஆசீர்வாதமும் இளைப்பாறுதலும் ஆவிக்குரிய நன்மைகளே அன்றி சரீர பிரகாரமானதை குறித்து அவர் பேசவில்லை. ஆவிக்குரிய நன்மைகளை நாம் தேடுகிற பட்சத்தில் சரீரத்திற்கு அடுத்ததான நன்மைகளை அவர் கூட்டி கொடுப்பார். ஆவிக்குரிய நன்மைகளை கொடுப்பேன் என்பது ஒரு வாக்கு தத்தம். இந்த உலகத்திற்கு அடுத்த தேவைகளை சந்திப்போம் என்பது அவருடைய இரக்கம், கிருபை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஸோ 2 விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள் தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்பது சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களிலேயே விழுந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஒருவர் கூட செத்திருக்க மாட்டாங்க. அவர்கள் மரித்த விதமாக என்ன செய்திருக்க மாட்டார்கள்? மரித்திருக்க மாட்டார். அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்றுதான் பார்க்கிறோம். ஆகவேதான் முன்பதாகவே கர்த்தர் உரைத்து போனார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, டோன்ட் வரி, அதை குறித்து பயப்படாதீர்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். சோதனைகள் வரும், அதில் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். எப்படி அதிலிருந்து விடுபடலாம், எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், எவ்விதமாய் அதிலிருந்து இளைப்பாறுதலை கண்டடையலாம் என்பதை நான் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவேன். தட் இஸ் ப்ராமிஸ்ட். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். பார்த்துக் கொள்ளுங்கள்.
இவ்விதமாக நாம் எண்ணம் கொண்டு செல்வோமேயானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறண்டு போகவே மாட்டோம். தள்ளுண்டு விழுந்து போவதற்கு ஏதுவே இராது. பத்திரமாய் பாதுகாவலாய் நாம் நம்முடைய பயணத்திலே சென்று கொண்டே இருப்போம். ஆக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்திலே நமக்கு ஆறுதலை வைத்திருக்கின்றார். ஆறுதல் என்று சொன்னால் யாருக்கு? கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஆறுதல், துன்பப்படுறவங்களுக்கு தான் ஆறுதல். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு ஆறுதல் என்னத்துக்கு? ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கிறவனுக்கு ஆறுதல் என்னத்துக்கு? ஜெயிலில் கிடக்கிறவன் கஷ்டப்பட்டா அவனுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். வியாதியில் துன்பப்பட்டு கிடக்கிறவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லணும். நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களை இழந்து நிற்கின்ற மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வேணும். கஷ்டப்படுகிற வியாதியினால் துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆக தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. என்ன செய்கிறது? ஆறுதலை கொடுக்கிறது. ஜானி என்கிற சிறுவனை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்லியிருப்பேன். அவன் ஒரு சிறுவருடைய இல்லத்திலே அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். ஆதரவற்ற பிள்ளைகள் இருக்கிற சிறுவர் இல்லத்திலே அவன் வளர்ந்து கொண்டே இருந்தான். அப்போ ஒரு நாளும் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரிசையா பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வார்கள். போற வழியில ஒரு சிறிய சிற்றாலயம், சாப்பல் ஒன்று முன்னாலேயே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜானி சென்று கொண்டிருக்கிற பொழுது எல்லாரும் வரிசையில் போயிட்டு இருப்பாங்க. இவன் மாத்திரம் ஓடி போய் ஆலயத்தினுடைய முத்தத்தில் முழங்கால போட்டு ஜீசஸ் ஜானி இஸ் பிரசன்ட் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விடுவான். ஜீசஸ் ஜானி இஸ் பிரசன்ட், ஆண்டவரே இயேசுவே ஜானி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரிசையில் போயிட்டே இருப்பான். அவனுக்கு சொல்ல தெரிஞ்சது அவ்வளவுதான், அதுதான் அவனுடைய ஜெபம். தினந்தோறும் இதை சொல்லிக்கொண்டே வந்தான். பார்த்து கொள்ளுங்கள், வருஷ கணக்கில் பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் அவன் அந்த பழக்கத்தை விடவில்லை. சரியா 9 மணி அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ, எங்கே பணி செய்து கொண்டிருக்கிறானோ, சரியா 9 மணிக்கு ஜீசஸ் ஜானி இஸ் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவான். ஜானி உமக்கு முன்பதாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவான். 70 வயதுக்கு மேல ஆயிட்டு ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. எழுந்து நடக்கக்கூடாத ஒரு நிலை. ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறான். பொழுது விடிந்து விட்டது. 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி அடித்தது. பார்த்து கொள்ளுங்கள், இவன் எழுந்து பிரயாசப்பட்டான். என்ன செய்ய முடியல? எழுந்திருக்க முடியல. ஏன்னா எங்க போனோம்? 9 மணிக்கு இருக்கிற இடத்துல ஆகலும் என்ன சொல்ல வேண்டும்? ஜீசஸ் ஐ ஆம் பிரசன்ட், ஜீசஸ் ஜானி இஸ் பிரசன்ட் அப்படின்னு சொல்லணும். இவன் முயற்சி பண்ணா எழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணுமேன்ட்டு திடீர்னு அவனுடைய காதுகளிலே ஒரு சப்தம். பார்த்து கொள்ளுங்கள், ஜானி ஜீசஸ் இஸ் பிரசன்ட், ஜானி ஜீசஸ் இஸ் பிரசன்ட், ஜானி இயேசு வந்திருக்கிறேன் என்கிற சப்தம் அவனுடைய செவியிலே துணித்தது. எப்பொழுதெல்லாம் நமக்கு பலன் இருக்கிற நேரத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமோ, நமக்கு பலனற்று போகிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து நிற்பார். அல்லேலூயா. அதுதான் ஆறுதல். நமக்கு தேவையான சமயத்தில் கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அவனுக்கு பலன் உள்ள காலத்தில் எல்லாம் அவன் தேவனுக்கு முன்பாக நின்றான். அவன் பலனற்று போன நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு முன்பாக வந்து நின்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அதுதான். கர்த்தர் நம்மை விட்டு ஒரு நாளும் என்ன செய்யறது இல்லை? விலகுகிறது இல்லை. பலன் இருக்கிற நேரத்திலெல்லாம் நாம் பேசுவதை கேட்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கின்றார். நாம் பலனற்று போகிற நேரத்தில் அவர் நம்முடைய செவிகளிலே வந்து பேசுகிற தேவனாக அவர் காணப்படுகின்றார். 4வதாக, வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அவர் நமக்கு தருகின்றார். வாழ்க்கையில் என்ன தருகின்றார்? ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும். ஆசீர்வாதம்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்னது? துட்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்னது? துட்டு, பணம், செழிப்பு, அன்றாடம் நல்ல சௌரியமான காரியங்கள். இவைகளையும் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு தருகின்றார். நம்பிக்கையை தருகின்றார், பலனையும் தைரியத்தையும் தருகின்றார், ஆறுதல் தருகின்றார். இது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவைகள். ஆனா இந்த வாழ்க்கைக்கு துட்டும் வேணும், கொஞ்சம் சாப்பாட்டு வசதிகள் மற்ற காரியங்களும் வேணும். அதையும்
தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுப்பதற்கு போதுமானவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேணும். யாபேசை குறித்து நமக்கு தெரியும். 1 நாளாகமம் 4:10 அந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே வந்து நின்றான். துக்கமாயிருந்த காலங்கள் இருந்தது, சோகமாயிருந்த காலங்கள் இருந்தது, அனைவராலும் பரிகாசம் பண்ணக்கூடிய காலங்கள் இருந்தது, ஒருவராகிலும் அவனை ஏற்றுக்கொள்ளாத காலங்கள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்றான். எப்பொழுதெல்லாம் மக்கள் தன்னை பரிகாசம் பண்ணினார்களோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் துன்பங்கள் காணப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் வாழ்வில் சோதனைகள் காணப்பட்டதோ, அந்த சமயத்திலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே வந்து நின்றான். சொல்லிக்கொண்டே இருந்தான், இறைவா, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரை பார்த்தவன் ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளிலே அவன் கேட்டதின்படியே கர்த்தர் அவன் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். அவனுடைய துக்கம் மாறி போயிற்று, அவனுடைய வருத்தங்கள் மாறி போயிற்று, அவனுடைய கவலைகள் மாறி போயிற்று. இஸ்ரவேலிலே அவன் ஒரு பிரகாசமான மனிதனாக விளங்கி இருக்க வேண்டும். யாபேசை குறித்து வேறு பல இடங்களிலே நம்மால் அதிகமாய் வாசிக்க முடிகிறதில்லை. ஆனால் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பான் என்பதற்கு ஒரு சாட்சியம் என்னவென்றால், அவனுடைய பெயரிலே யாபேஸ் என்கிற ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. ஆமென். யாபேஸ் என்கிற பெரிய பட்டணம் இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். சவுல் ராஜா அந்த மரணம் அடைந்த அந்த நேரத்தில் யாபேஸ் பட்டணத்திலிருந்து தான் பராக்கிரமசாலிகள்லாம் வந்து அங்கே அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினதாக நாம் பார்க்கலாம். இந்த யாபேசுடைய காரியங்கள் எப்பொழுது நடந்தது என்பதே நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல அதை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவரை எங்கேயுமே நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதித்ததினால் அவன் ஒரு பெரிய மனிதனாக அந்த இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்க வேண்டும். அந்த யாபேஸ் என்கிற பட்டணம் இவன் பெயரிலே கூட விளங்கி இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். ஏற்ற சமயத்திலே நம்மை உயர்த்துகின்ற கர்த்தர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாம் தாழ்மைப்பட்டு இருக்கின்ற போது அவர் நம்மை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆக அன்றைக்கு செருபாபேலை பார்த்து, யோசுவாவை பார்த்து, அனைத்து ஜனங்களையும் பார்த்து சபை கட்டுகிற பணியிலே நின்று கொண்டிருந்த போது அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, திடன் கொள் யோசுவா, திடன் கொள், எல்லா மனிதர்களாகிய நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குரைத்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய திருச்சபையிலே அவருக்காக பணி செய்யும் மக்களாக நாம் விளங்குவோமே, ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். அதனுடைய விளைவுதான் அவருடைய வாக்கு தத்தம் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, பலனையும் தைரியத்தையும் கொடுக்கிறது, ஆறுதலை தருகிறது, செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் அதுவே கட்டளையிடுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடன் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகிறார். விசுவாசத்தை தொடங்கிட்டாரு, அவர் தான் முடிக்க போறாரு. அப்ப இடையில யாரு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையாய் ஓட வேணும். துவைக்கிட்டாரு, அவர் தான் முடிக்க போறாரு. அப்ப கூட நடக்கிறது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். பார்த்து கொள்ளுங்கள். ஆக நம்முடைய விசுவாசத்தை துவைக்கினவரும் விசுவாசத்தில் நடத்துகிறவரும் நம் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட கடவோம்.